ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி செய்யறதுக்கு இன்றைக்கி மாவு பிசைஞ்சு உருட்டி சப்பாத்தி கல்லில் போடுறேன் பாருங்கள். பூரி மாதிரியே புஷ்ஷுன்னு உப்பிட்டு வரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கரெக்டாக வந்துட்டு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டு நம்ம பண்ணோம்னா சப்பாத்தியும் பூரி மாதிரியே நல்லா சாஃப்டாக வருங்க. புஷ்ஷுன்னு உப்பிட்டு வரும். இதை விடவே இன்னும் நல்லா வரும். இருந்தாலும் இதை தான் வீடியோ எடுத்து பாப்பா வீடியோ எடுத்துச்சு, அதனால் சரின்ட்டு அப்படியே போட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருந்தது. சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி சூப்பராக இருக்கும். சும்மா தக்காளி கூட வணக்கினாலுமே அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா கிரேவி மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். பன்னீர் கிரேவி அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பன்னீர் கிரேவி ரெசிப்பியும் சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வந்துச்சு. நான் அதுக்குள்ளே அது ஃபுல்லாக வர்றதுக்குள்ளே திருப்பிட்டேன். திருப்பி ஒரு டைம் போட்டால் தான் அந்த உள் சைடு நல்லா வேகணும்.